அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். திரு நந்தகுமார், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த இழுபறிக்கான காரணம் காங்கிரஸ் தரப்புல இருந்து இன்னும் அதிக எதிர்பார்ப்புகள் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல திமுக திடமா இருக்கிறது காரணம் எடுத்துக்கலாமா? வாட் இஸ் ஹேப்பனிங்? இதுல ரெண்டு விஷயம் பாக்குறேங்க. ஒண்ணு திமுக திடகாத்திரமா இருக்குதுன்னு நான் பாக்கல. என்னன்னா இன்னைக்கு திமுக அந்த அளவுக்கு வலிமையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்நேரம் காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு வேண்டான்னு சொல்லி அவங்களே வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு காங்கிரஸ் இந்த அளவுக்கு முட்டல் மோதல்கள் வரைக்கும் வந்திருக்காது. அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் வேண்டான்னு சொல்லக்கூடிய நிலைமையில இன்னைக்கு திமுகவும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு பலகீனமா இருக்குது. அந்த பலகீனத்தை பயன்படுத்தி தான் காங்கிரஸ் அவங்களுக்கு உண்டான தேவையை கேட்டு வாங்கி பெறணும்ன்றாங்க. அப்ப இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடியது நம்ம கேட்கக்கூடிய சீட்டு 38+2 சீட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இப்ப 28+2 இவங்க கொடுக்க வராங்கிறதுக்காக இது இதுக்கு ஒரு படத்துலதான் டைலாக் வரும் பாருங்க, பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அதுக்கு. அப்ப இந்த ஒரு 3 சீட்டுக்காகவா இந்த அளவுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் திமுக கூட்டணிக்குள்ளார போச்சு, அதை காங்கிரஸ்னால இந்த அளவுக்கு வந்ததுங்கிற ஒரு கேள்வி வரும். மக்கள் கிட்டையும் அது பெரிய அளவுக்கு யாரும் இந்த கெமிஸ்ட்ரியை ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா இது இப்ப வர கூட்டணி வெறும் அரித்தமெட்டிக்கா இருந்தா மட்டும் பத்தாது, கெமிஸ்ட்ரியும் இங்க ஒத்து வரணும். அப்ப இங்க கெமிஸ்ட்ரி முற்றிலும் முரண்பாடான ஒரு ஈக்குவேஷனா இருக்குது இது. அப்ப இன்னைக்கு இந்த 28+2க்கு காங்கிரஸ் இன்னைக்கு கூட்டணிக்கு அவங்க போறாங்கன்னாலும் இதுல எந்த அளவுக்கு காங்கிரஸ் வெற்றி வாய்ப்புக்காக திமுக உழைக்கும், திமுகவுடைய வாக்கு வங்கி காங்கிரஸ்க்கு போகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருக்கு. அதே இப்ப கே.சி. வேணுகோபால் அவர்கள் வரப்போறாரு, வந்த உடனே ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டு அறிவாலயத்துல கையெழுத்து போடலாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்ப பார்க்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா கே.சி. வேணுகோபால் அவர்கள் இன்னைக்கு சென்னை பயணமே இல்லை போல தெரியுது. அப்போ இப்பயும் அவங்க மேலிடத்துல இருந்து ஒரு தகவல் வர்றதுக்காக வெயிட் பண்றாங்க. அப்ப அந்த மேலிடம் அவங்க பரவலா வரக்கூடிய தகவல் அவங்க பெரும்பான்மையான சீட்டு கேட்டு வாங்கணுங்கிறதுலதான் உறுதியோட இருக்காங்க. 28 சீட்டுக்கு அவங்க உடன்பட மறுக்கிறாங்கிற மாதிரிதான் தகவல்கள் வருது. ஆனா கடவுளுக்கு தான் வெளிச்சம். இது காங்கிரஸுடைய இந்த முட்டல் மோதல் திமுகவுடைய எத்தனையோ பேச்சுவார்த்தைகளை பார்த்திருக்கோம், எத்தனையோ முரண்பாடுகள் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா இப்ப இந்த கடந்த 3 மாசமா காங்கிரஸ் திமுகக்குள்ளார போகக்கூடிய முரண்பாடு இதுக்கு முன்னாடி அளவுக்கு நம்ம பார்க்கல. ரொம்பவே கசக்கி மோந்து பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்டிங்கிங் ரிலேஷன்ஷிப்பா மாறிடுச்சு இது. அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆனா கூட இது ஃப்ரூட்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பா இருக்குமா, அவங்களுக்கு தேவையான டிசைரபிள் ரிசல்ட்ஸை வாங்கி கொடுக்குமாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வாக்காளர்கள் மத்தியில இது பெரிய அளவுக்கு ரசிக்க மாட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இது வாக்கு சேகரிக்கும் போது பிரச்சார களத்திலையும் இது எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமா. ஏன்னா இன்னைக்கு திமுக காரங்க யாருமே காங்கிரஸ் கூட உடன்படிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அதே மாதிரி காங்கிரஸுடைய அடிமட்ட தொண்டர்களும் திமுகவினுடைய தொண்டர்களோட இணங்க மறுக்கிறாங்க. இவங்க மேல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த பதவியில் இருக்கிறவங்க தான் திமுக கூட போகணுங்கிறதுல பெரிய முனைப்பு காமிச்சு இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க பெருவாரி. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கிரிச்சோடன்கர் போன மாசத்துக்கு இங்க வரும்போது சத்தியமூர்த்தி பவன்லயே அவங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு எத்தனை சீட்டு என்ன கேட்கலாங்கிறதெல்லாம் விட்டுட்டு டிவிகே கூட போலாமா, டிஎம்கே கூடயே இருக்கலாமாங்கிற ஒரு விவாத பொருள் ஆணுச்சு. அதே மாதிரி இங்க இருந்து 41 பேர்த்த டெல்லிக்கு கூப்பிட்டு ராகுல் காந்தி அவர்கள் சந்திச்சும் டிவிகே கூடயே இருக்கலாமா, இல்ல டிஎம்கே கூடயே இருக்கலாமா, டிவிகேக்கு போலாமாங்கிற அளவுக்கு எல்லாம் இந்த மாதிரி என்னைக்குமே அவங்களுக்கு கேட்டதில்லை. எத்தனை சீட்டு கேட்கலாம், என்ன ஏது அப்படிங்கறதுதான் இருக்குமே ஒழிய இந்த திமுக கூட்டணியிலேயே தொடரலாமா, தாவேகா போலாமாங்கிற கேட்கறது இது புதுவிதமான ஒரு முயற்சி. அப்ப இருந்தே திமுக காரங்க இதை சுத்தமா ரசிக்கல. அப்ப இன்னைக்கு திருப்பி இவங்க அலைன் ஆனாங்கன்னா கூட அந்த கட்சியினுடைய, ஏன்னா வேலை பார்க்கறவங்க கடைசியில் இப்ப இங்க இருக்கக்கூடிய 18 எம்எல்ஏக்களோ 9 எம்பிக்களோ போய் யாரும் களத்துல வேலை பார்க்க போறது இல்ல. களத்துல வேலை பார்க்க போறது காங்கிரஸுடைய தொண்டர்கள், திமுகவினுடைய தொண்டர்கள். அவங்க 2 பேர்த்துக்குள்ளார அங்க இணக்கமே இருக்காது. இதே பிரச்சனை தான் அதிமுக பாரதிய ஜனதாவுக்கும் இருந்துச்சு. அதுல ஏற்கனவே 2024 அவங்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு ஏப்ரல் மாசமே 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கூட்டணியை அமைக்கிறாங்க. ஏன்னா தலைவர்கள் உடனடியா ஒண்ணு மண்ணா போயிடுவாங்க. ஆனா கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் அவ்வளவு சீக்கிரம் இணக்கம் ஏற்படாது. ஏன்னா சொந்தக்காரங்களா இருப்பாங்க, நெருங்கியவர்களா இருப்பாங்க, நிறைய வார்த்தைகளை விட்டு இருப்பாங்க. அப்ப நிறைய பிணக்குகளும் முரண்பாடுகளும் பகைமை உணர்வும் ஏற்பட்டு இருக்கும்.
இப்ப எலெக்ஷனை வந்து நீங்க 40 நாள் 45 நாள்ல வச்சுக்கிட்டு உடனே இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒண்ணா ஆயிட்டோம், எல்லாரும் போய் அவங்க வேலை பாருங்க, காங்கிரஸ்காரங்க திமுக வேலை பாருங்க, திமுக காரங்க போய் காங்கிரஸ்க்கு வேலை பாருங்கன்னா இது வந்து நடக்கவே நடக்காது. அது வந்து அந்த அளவுக்கு போகாது. இப்ப காங்கிரஸ்க்கு இந்த ஒரு வேலை இங்க திமுகவிலேயே கண்டினியூ ஆகுறாங்க அப்படின்னாக்கா, காங்கிரஸ்க்கு எங்கெங்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து எதிர்கட்சியில வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சிக்கு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டுக்கு கொடுத்தாங்கன்னா அருமையா வந்து அந்த சீட்டை அவங்க தட்டி தூக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு உண்டான பெரிய வேலையை வந்து திமுக கட்சிக்காரங்களே அதை செய்வாங்கிறது தான் நான் பாக்குறேன். ரைட். நன்றி திருநந்தகுமார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.